வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அன்ஃபோல்ட் செய்திகள். லேட்டஸ்ட் மற்றும் சூடான அரசியல், கிரிக்கெட், பொழுதுபோக்கு மற்றும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. இப்போ டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் பார்க்கிற ரசிகர்களோட நெஞ்சு நிஜமாவே படக்படக்னு அடிச்சிட்டு இருக்கு. காரணம் ரீனா. யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான கட்டத்துல இப்போ கதை வந்து நிக்குது. உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் ரீனா. இதுதான் இப்போ ட்ரெண்டிங். இந்த சூழல்ல ரீனா கதாபாத்திரத்துல வாழ்ந்திருக்க நடிகை தீபா பாபு தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு எமோஷனல் போஸ்டை போட்டு நம்ம ஹார்ட் பீட்டை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம்ல இருக்க ரீனா போட்டோவை பகிர்ந்து அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ரீனா அவளுக்கு ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவளுடைய நண்பர்கள் அவளுக்கு குடும்பமாக அமைந்தார்கள். அனாதை இல்லத்தில் வளர்ந்த ஒரு பெண் ஒவ்வொரு புயலையும் தைரியமாக சந்தித்து அவளுடைய சொந்த பாதையை உருவாக்கி கொண்டாள். இப்போது அவள் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் இருக்கும் நிலையில் அவள் மீண்டும் சிரிப்பாளா? இந்த பதிவு ரீனாவோட கடினமான பின்னணியை மறுபடியும் ஞாபகப்படுத்தி ரசிகர்கள் மனசை ரொம்பவே கணக்க வச்சிருக்கு. சரி, போன வாரம் என்னதான் நடந்தது? ரீனா அர்ஜுன் கிட்ட தன்னோட கல்யாணம் பத்தி பேச போன இடத்துல தான் ரதி மூலமா அந்த இடி மாதிரி உண்மை தெரிய வருது. டாக்டர் விஜய் தான் தன்னுடைய அப்பா. இந்த உண்மையை அர்ஜுன் கிட்ட சொல்ல ஓடிப்போன ரீனாவுக்கு அடுத்த அதிர்ச்சி, அர்ஜுனுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு தெரிய வர மொத்தமா உடஞ்சு போய் நின்ன நேரத்துல தான் அந்த கோரமான விபத்து நடக்குது. இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க ரீனாவுக்கு உடனே அறுவை சிகிச்சை தேவைப்படுது. ஆனா அப்பாவான விஜயால சில சட்ட சிக்கல்களால ஆபரேஷன் பண்ண முடியாம கைய கட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. ரீனா தான் தன் மகள்னு தெரிஞ்சதும் விஜய் ரதி கிட்ட கோபத்துல சண்டை போடுற காட்சிகள் எல்லாம் நம்மள உலுக்கிடுச்சு. இனி என்ன நடக்கும்? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. என்ன தெரியுமா? தன்னோட மகள் ரீனாவின் உயிரை காக்க டாக்டர் விஜய் தன்னுடைய இதயத்தையே கொடுத்து தியாகம் செய்வார்னு ஒரு தியரி ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் தியாகம் செஞ்சு ரீனா மட்டும் பிழைச்சு இந்த சீசன் முடியுமா? அடுத்த சீசன் 3ல ரீனாவோட ஒரு புதிய வாழ்க்கையை நாம பார்ப்போமா? தீபா பாபு கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு ரீனா மீண்டும் சிரிப்பாளா? இதுக்கு விடை கிடைக்க நாம அடுத்த சீசன் வரைக்கும் காத்திருக்கணும் போல. ஹார்ட் பீட் சீரீஸ் பத்தின உங்களோட கருத்து என்ன? ரீனாவின் உயிருக்காக விஜய் தியாகம் செய்வார்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கதைக்கு வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பரபரப்பான அப்டேட்டை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா அன்ஃபோல்ட் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.